வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றிய நாடகத்தை நமக்கு வழங்குவதற்காக வேலு நாச்சியார் வருகிறார். வணக்கம் அமைச்சர்களே. அமைச்சரே, நமது நாட்டின் நிலவரம் எப்படி உள்ளது? நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் ராஜ்யத்திற்கு நன்றாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள். வணக்கம் அண்ணா. நமது மக்கள் அனைவரும் நன்றாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்நியர்கள் நமது நாட்டை கைப்பற்ற திட்டம் தீட்டுகிறார்கள். அது கனவிலும் நடக்காது. உங்கள் அரசரை காண வேண்டும். ஆங்கிலம் நமது காண வந்துள்ளோம். ராஜ்யத்தை எங்கள் கம்பெனிக்கு கொண்டு வந்து விட்டோம். நீங்கள் கப்பம் கட்ட வேண்டும். இல்லை என்றால் எங்கள் படைகளை சந்திக்க நேரிடும். என்னது, உங்களுக்கு நான் கப்பம் கட்ட வேண்டுமா? அது கனவிலும் நடக்காது. வெளியேற்றும். காட்சி 2. முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டவும் இல்லை, கம்பெனியோரை மதிக்கவும் இல்லை. இது நவாபையும் கம்பெனியோரையும் பெரு கோபத்தை தள்ளியது. அதனால் வடுகநாதன் வழிபாட்டுக்காக காளையர் கோயில் சென்ற போது அவன் எதிர்பாராத நேரத்தில் தாக்கி கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் நவாப். அதை செயல்படுத்தினான் ஆங்கிலேயர். செய்தி அறிந்த வேலுநாச்சி துடி துடித்தாள், வெகுண்டு எழுந்தாள். தன் கணவனின் உடலை பார்த்து அங்கேயே சபதம் போட்டாள். இங்க என்ன செய்கிறீர்கள்? இந்த கற்பனைக்கு வராத உன்னையும் உன் நாட்டையும் அழிக்காமல் விட மாட்டேன். என்னது, என்னை கொல்ல போகிறாயா? பார்ப்போம். யார் இந்த பாதகத்தை செய்தது? நம் மன்னரை மறைந்திருந்து கொண்டது பாதுகாவும் மித்தும் தான். தாயே, மன்னரை கொஞ்சம் வெள்ளை பறக்கியர்களை பணிதீர்க்கும் படை நெஞ்சில் ஏற்பட்டுள்ள இந்த தீயானது நாட்டிற்கு சுதந்திரமாகாமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிறுகங்கள் அரசாங்க சிவகங்கை சீமையில் சிறு நரிகளா? அதை அனுமதிக்க முடியாது. கேளர் இடகோல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண்ணோக்கி வேல் நீட்டி வந்தாலும் நினைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். நம் தாய் கண்ணில் கை வைத்தவர்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கோடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனை உண்மை சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் கலந்திரக்க கூடாது. இந்த முறை நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை இல்லை, புலி பதுங்குவது பயத்தாலல்ல, பாய்வதற்குத்தான். நாம் படைகளின் மேல் தூக்க வேண்டும். நவீன ஆயுதங்களை தாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் நம்மை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கின்றனர். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு சென்று அங்குள்ள கோபாலகிருஷ்ணனிடம் அறிவுரை பெறலாம். காட்சி 3. தனக்கான படைபலத்தை பெருக்கிக் கொள்ள சிவகங்கையை மீட்க மருது சகோதரர்களின் உதவியுடன் திண்டுக்கல் நோக்கி சென்றாள் வீரமங்கை வேலுநாச்சி. அங்கிருந்து விருப்பாச்சி சென்றாள். கோபால் நாயக்கரை சந்தித்து படை உதவிகளை பெற்றாள். திண்டுக்கல் கோட்டையிலும் விருப்பாட்சியிலும் தங்கி படைபலத்தை பெருக்கிக் கொண்டாள். 8 வருடங்கள் காத்திருந்து தன் பழித்திருக்கும் அந்த சபதத்தை செயலாக்க முனைந்தாள். சகோதரர்களே, சிவகங்கை அரண்மனை நவாப் கையில், அரண்மனை பாதுகாப்பு கம்பெனியார்கள் கையில், அரண்மனைக்குள்ளே இருக்கும் நாம் அரச குடும்பத்து ஆலயத்தில் விஜயதசமி விழா கொண்டாடப்படும். அந்த விழாவை வைத்துதான் நம் கோட்டை மீட்பு போரும் நடக்க வேண்டும். அதற்கு மாறுவேட பூண வேண்டும். அந்நியர்களுக்கு நாம் அடையாளம் தெரியக்கூடாது. மக்களுடன் மக்களாக நம் படையினரை கலந்து கொள்ள வேண்டும். தாக்குதல் திடீர் தாக்குதலாக இருக்க வேண்டும். அந்த ஆபேச தாக்குதலில் அந்நியர்கள் விலக்குலைய வேண்டும். அப்படியே செய்வோம் தாயே. காட்சி 4. வேலுநாச்சியின் திட்டம் அழகாக கை கொடுத்தது. அவள் மாநிலத்தில் இருந்தாலும் வேலுநாச்சியை ஒருத்தி அடையாளம் கற்றுக் கொண்டாள். அவள் பெயர் உடையாள். அவள் உண்மையில் தெய்வம் போன்றவள், தெய்வம் ஆனவள். அவள் மூலமே வேலுநாச்சி சிவகங்கை மக்களின் நம்பிக்கை முழுதாய் பெற்றாள். அந்த பெண்ணை வீட்டு வழியே சென்று வேலுநாச்சி தாகத்தால் தவிக்க தண்ணீர் கேட்டாள்.
வந்தவர் தங்கள் ராணியே என்பதை உணர்ந்தால் உடையார் தான் எரிந்த செய்திகளை ரகசியமாக பகிர்ந்து கொண்டார். அம்மா கொஞ்சம் தண்ணி தாருங்களே. வேணுமாச்சலாங்களே, என்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டாய்? அடையாளங்கள் நாட்டுகிறார்களா? உனது பெயர் என்ன? எனது பெயர் உடையார். உடையாரே, நம் நாட்டு மக்கள் எப்படி உள்ளார்கள்? நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நிம்மதியாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்நியர்கள் நம் மக்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். கவலைப்படாதே, நமது நாட்டில் சுதந்திரமாக தான் செல்கிறேன். நம் நாட்டில் இருந்து அந்நியர்களை விரட்டி அடிப்பேன். சரி தாயே. உடையாரே, என்னை கண்ணன் பார்க்க தேடுகிறான். நான் சொல்லாதே, என் திட்டம் ரகசியம். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் ராணி. வேலுநாச்சி வந்து சென்ற பின்னே உளவு அறிந்த பாஜோவின் படை விசாரித்தது. இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? எங்கள் ராணியை பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அதை சொல்ல மாட்டேன். சொல்லவில்லை என்றால் கைகளை துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டிய கைகளை தலை. அவள் உடலை ஆத்திரம் கொண்ட படை அவளை வெட்டி பிளந்தது. உடையாள் உடல் கூறு கூறாய் கிடத்தப்பட்ட செய்தி வேலுநாச்சிக்கு எட்டியதும் துடித்தாள். காட்சி 5. இப்போது வேலுநாச்சியின் தலைமையில் சிவகங்கை கோட்டைக்குள் மறைந்து வைத்த ஆயுதங்களுடன் மாறுவேடத்தில் புகுந்தது ஒரு பிரிவு. அவர்களில் உறுதியாக சென்றான் குயிலி என்ற வீரப்பெண். அவள்தான் எவரும் செய்ய துணியாத அந்த செயலை செய்தாள். தாயே, நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பாடி இருப்பார். எதிரின் தோல்விக்கு சேதம் விளைவித்து வெடிமருந்துகள் விடுகாமல் செய்து எதிரின் தோல்விக்கு அச்சாரமிட வேண்டும். தாயே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கோட்டையில் எல்லா இடங்களையும் அறிந்து வைத்திருப்பவன் நீ. அவர்களின் ஆயுத கிடக்கு பகுதியை அறிந்து வைத்திருப்பவன் நீ. அதனால் அவர்கள் ஆயுத கிடக்கு போரை அடிக்கும் பொறுப்பை ஒன்றிரமப்படுகிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணை நிறைவேற்றுகிறேன் தாயே. காட்சி 6. அரசின் ஆணை நிறைவேற்ற குயிலி வெறுமடுத்து கிடங்கின் உள்ளே ரகசியமாய் புகுந்தாள். விளக்கு எரிக்க வைத்திருந்த எண்ணெயை தன் உடலில் ஊற்றிக் கொண்டாள். வெடிமருந்துகளின் அருகே சென்று தீ வைத்துக் கொண்டாள். வெடிமருந்து கிடங்கு தீப்பற்றி எரிந்தது குயிலியும் தான். வேலுநாச்சியாரின் படை வீரர் ஓடி வருகிறார். தாயே, தங்கள் உத்தரவின்படி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கே அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதில் நம் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீர மரணம் அடைந்துவிட்டார். ஆம் தாயே, குயிலி ஆயுத கிடங்கை அழிப்பதற்கு தன் உடலையே திரியாக்கி தீ வைத்துக் கொண்டார். குயிலி புதைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டுள்ளார். உடனே போக்குவரத்து கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். நான்கு திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சாவும் என்று உயிருட வேண்டும். அப்படியே செய்வோம் தாயே. போர் நடைபெறுகிறது. தாயே, பாஞ்சாவும் ஜோசப் முத்தையும் பிடித்து விட்டோம். கொண்டு வரப்படாதவர்களை. Please pardon me. I will never think of entering your country. Save my life. I will run away. Sign this bill. Run away without turning back. Get lost. Sure. I want to turn back. Thank for your pardon. Oh God, I am saved. மறு சகோதரர்களே, இவனிடம் எழுதி வாங்கிக்கொண்டு நம் சீமையிலிருந்து விரட்டி விடுங்கள். அப்படியே செய்வோம் தாயே. கோட்டை நம் வசமாகிவிட்டது. வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் உடையாளிக்கும் குயிலிக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகை கோயில்கள் கட்ட உத்தரவிடுகிறேன். குயிலிக்கு தேசத்தை காக்க தன் உயிரை தியாகம் செய்த வெட்டுணிகளால் என்ற பெயரிலும் குயிலிக்கு குரலுடைகளால் என்ற பெயரிலும் கோயில்கள் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேச பக்தியை
வேலுநாச்சியார் எடுத்த சபதப்படி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டது. அனுமன் கொடி ஏறியது. வேலுநாச்சி இருந்த காலம் வரை சிவகங்கை பக்கம் கூட திரும்பவில்லை. அவள் உருவாக்கிய வீர உணர்வும் மகன்களை போல் வளர்த்த மருது சகோதரர்களும் எனும் வீர செல்வம் தான் 1801 நிகழ்ந்த தென்னிந்திய சுதந்திர போருக்கு உரமாயிற்று. வெற்றிவேல் வீரவேல்! வெற்றிவேல் வீரவேல்!